ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 4 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக இந்த எபிசோட்ல இருந்து உங்களுக்கு அந்த ஐலாண்ட் எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஐலாண்ட் எக்ஸாம்க்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையோ ஐலாண்டில் போய் இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ரூல்ஸ் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் போக போக புரியும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 4 எபிசோட் 9. இந்த நானசே எதுக்கு நம்ம ஹீரோவை பழிவாங்க நினைக்கிறான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நானசே அவளோட அண்ணனை ஆசையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் பார்த்தா அவங்க அண்ணன் தூக்க மாட்டி இறந்து போயிடும். பிரதர் தான் எல்லாத்த விட ஸ்ட்ராங்கான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ட்டான பர்சன். அவன் சாவுக்கு காரணமா இருந்த அயனக்கோச்சியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நானசே நம்ம ஹீரோவை டார்கெட் பண்றாங்கிறத காமிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஐலாண்டுக்கு போட்ல போய்கிட்டு இருக்காங்க. போட்டு இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ண சான்ஸ் கிடைக்காதுல்ல அப்படின்னு கரேசவா நம்ம ஹீரோட்ட வந்து ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கா. நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்க்கு முன்னாடி தனியா வெளியே மீட் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு வா சொல்றேன். ராமசாலி உனக்கு இதை பார்த்தலாம் பயம் இருக்காதுன்னு கேட்கலாம். எக்ஸாமோட ரூல்ஸ் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நான் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றேன். ஸோ ஐலாண்டுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னு உங்களுக்கு மெசேஜ் வருது. செகண்ட் இயர்க்கான மீட்டிங் ஏரியால நம்ம ஹீரோ புக்கி பக்கத்துல போய் உட்காரப்போ அவ கடுப்பாகிறா. ஐலாண்ட் எக்ஸாம்க்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மொத்தமா இது 2 வாரம் நடக்கும். எல்லாரும் கேம் பாயிண்ட் அப்படிங்கிற ஒன்ன கலெக்ட் பண்ணணும். ஐலாண்ட 100 ஸ்கொயர்ஸா பிரிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபரெண்டான ரூட் இருக்கும். அதுல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கட்டத்துக்கு குறிப்பிட்ட டெசிக்னேட்டட் பிளேஸுக்கு டெய்லி மூவ் ஆயிருக்கணும். அண்ட் நீங்க மூவ் ஆகிற கட்டத்துக்கும் பாயிண்ட்ஸ் உண்டு. சில ஏரியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்போம். அந்த ஏரியாவுக்கு போனா உங்களோட பாயிண்ட் மைனஸ் ஆகும். ஒரு கட்டத்தை ஃபர்ஸ்ட் யாரை ரீச் பண்றாங்களா அவங்களுக்கு தனித்தனியா பாயிண்ட்ஸ் உண்டு. ஒருவேளை உங்க அசைன் பண்ண இடத்துல நீங்க ஆல்ரெடி இருந்தீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு பாயிண்ட் உண்டு. உங்களுக்கு சொல்லப்பட்ட இடத்துக்கு நீங்க அன்னைக்கு டேட்குள்ள போகலன்னா அதுக்கு உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டும் உண்டு. உங்களை எப்பவும் மானிட்டர் பண்ணக்கூடிய வாட்ச் இதை நீங்க கழட்டக்கூடாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா இதுல ஒரு பீப் சவுண்ட் வரும். 5 செகண்ட் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஒருவேளை உங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப எமர்ஜென்சியா இருந்ததுன்னா கண்டினியூஸா இந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். மெடிக்கல் டீம் உடனே உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வாட்ச் நீங்க கலட்டினா அதுக்கு பனலைஸ் பண்ணப்படுவீங்க. உங்க ஜிபிஎஸ் லொகேஷனை வச்சு எப்போ உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. உங்க வாட்ச் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டை நீங்க வந்து மெயின் கேட்ல வாங்கிடலாம். ஒரே குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரே ரூட்ஸும் மற்றவங்களுக்குலாம் வேற வேற ரூட்ஸும் அசைன் பண்ணப்படும். பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. அதுதான் டெசிக்னேட்டட் கேம்ஸ். ஒவ்வொரு ஏரியாலையும் வேற வேற கேம் வச்சிருப்போம். அதுல நீங்க கலந்துக்கிட்டு வின் பண்ணி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம். ஆக்டிங் சேர்மன் ஷோகிசரா இப்ப சில வார்த்தைகள் பேசுவார் அப்படின்னு கிளம்பவும் இந்த தடவை தான் ஒரு பெரிய ஐலாண்ட்ல நம்ம இந்த எக்ஸாமையை கண்டக்ட் பண்றோம். ஃபர்ஸ்டே உங்க எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்குறேன். மெடிக்கல் டீம் இருந்தாலும் கூட நீங்க இருக்கிற லொகேஷனுக்கு டைமுக்கு அவங்களால வர முடியுமான்னு தெரியல. ரொம்ப பெருசுங்கிறதுனால எல்லா இடத்தையும் எங்களால கண்காணிக்க முடியாது. செக்ஷுவல் அபியூஸ் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா பெனலைஸ் பண்ணப்படுவீங்க. ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பப்படுவீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஏன்னா சொசைட்டிக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் வயலன்ஸையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனுக்கு போச்சுன்னா ஸ்கூலை விட்டு நீங்க வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. டோக்கியோ அட்வான்ஸ்டு நியூச்சரிங் ஹை ஸ்கூலோட ஸ்பெஷல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ டென்ட், சாப்பாடு, தண்ணி, தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈச்சிசாக்கிலாம் நிறைய தேவைப்படும். திரும்ப மெயின் கேட்டுக்கு வர தேவையில்லைன்னு நிறைய பொருளை எடுத்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட் அந்த டென்ட் இருக்கிற பேக்கையோ தண்ணி பாட்டில்ஸையோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இண்டியர்ஸ் எல்லாத்தையும் ஐலாண்ட்ல இறக்கி விட்டுட்டாங்க. ஐலாண்டோட புது பிளேசஸ் யாரும் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் உண்டுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர்ஸ் முன்னாடியே இறங்கிட்டாங்க. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க ஃபர்ஸ்டே கவர் பண்ணிடக்கூடாதுன்னு செகண்ட் இயர்ஸ்லாம் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு டேப்லெட்டோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் D7 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் ஏரியாவுக்கு போய் ஆகணும். உனக்கும் எனக்கும் வேற வேற ரூட்டுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ஓடையில மீட் பண்ணலாம் அப்படின்னு சூசனை சொல்றா. குஷேடாவும் நம்ம 2 பேரையும் ஸ்கூல் விட்டு வெளியே அனுப்ப பாக்குறா. அவ ஏதாச்சும் மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சூசனை சொல்றா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் இவங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் முன்னாடி பின்னாடின்னு கேப் இருக்கு. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறானா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் நாங்க பெட்டை மேக் பண்ணிருக்கோம். அவன் எடுப்பானான்னு தெரியலன்னு சூசனை சொல்றா. நீஷனோ சீக்கிரம் வாப்பா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈச்சிசாக்கி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருக்கான். நம்ம சீக்கிரமா அந்த பிளேஸ்க்கு போகலன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸை ரீச் பண்ணுங்கிற அவார்ட் நமக்கு கிடைக்காதுன்னு அவங்க சொல்லவும் இங்க ஈபகே சூசனை கிட்ட வந்து உன்னை விட நான் அதிகமா ஸ்கோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. மோட்டிவேட்டடா ஒர்க் பண்றா நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே ஷிப்பை விட்டு இறங்கிட்டாங்க. கடைசியா சூசனை கிளம்புற நம்ம ஹீரோவு பின்னாடியே போறான். நம்ம ஹீரோ இப்போ D8 அப்படிங்கிற ஏரியால இருக்கான். நம்ம ஹீரோ D7 ரீச் பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோ அவனுக்கான அன்னைக்குள்ள D7க்கு போனதுக்கு அப்புறமா வேற ஏரியாஸையும் கவர் பண்ணி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம். லக் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அசைன் பண்ணப்படுற ஏரியா பக்கத்துல கூட இருக்கலாம். போற வழியில நம்ம ஹீரோ அவன் ஸ்டடி குரூப் மெம்பர்ஸை மீட் பண்றான். அவங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷன் D8 தான். ஸோ நம்ம ஹீரோ D7க்கு போய்கிட்டு இருக்கான். கூட வேற யாராச்சும் இருந்தா கண்டிப்பா என்ன ஸ்லோ பண்ணுவாங்க. நான் தனியா ஒர்க் பண்றது தான் பெஸ்ட். நம்ம ஹீரோ இப்போ D7க்கு வந்துட்டு ரோட்லயே யாரெல்லாம் வராங்க அப்படிங்கறத இப்ப நம்ம ஹீரோ அந்த D7க்கு போய் தெரிஞ்சுக்கிறான். பார்த்தா நானும் சேவன் நம்ம ஹீரோ மாதிரியே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கா. நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு எனக்கு டெசிக்னேட் பண்ணப்படுறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் டைம் இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய சேலஞ்சிங் ஏரியாவுக்கு போறான். சாரி கோஜி, இப்பதான் ஸ்லாட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு மேல ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் கேமை பார்க்க கூடாதுன்னு யாரும் ஒன்று தடுக்கலையேன்னு ஈச்சினஸோட டீச்சர் தடுக்கவும் ஸ்டூடெண்டோட டைம் ஒரு டீச்சர் இப்படி வேஸ்ட் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் உன்ட சும்மா பேசணும்னு ஆசைப்பட்டப்பான்னு அவங்க சொல்றாங்க. ரீசெண்டா எல்லாரும் அட்டென்ஷனும் வாமல தான் இருக்கு. நீ ஓகேவா இருப்பியா? எபிலிட்டிஸை ஹைட் பண்ண ட்ரை பண்றான்னு நினைச்சேன். அப்புறம் ஏன் அன்னைக்கு மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன்னு கேட்கவும் நிறைய ஸ்டூடெண்டால அந்த எக்ஸாம்ல பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். டேலண்டான ஸ்டூடெண்ட் ஏன்
டி ரேங்க் கிளாஸ்ல இருக்கேன்னு கேட்கலாம். கிளாஸ் 2Dலயோ சரி 1Dலயோ சரி நிறைய டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கதா செய்றாங்க. நம்ம ஹீரோ சொல்லவோ பட் ஈச்சனோசேவோட கிளாஸ் தான் அப்படியே ஸ்டக் ஆகி இருக்கிறாங்க. கிளாஸ் பி இப்போ கிளாஸ் சிக்கு போயிட்டாங்க. அவங்கள நினைச்சு கவலையா இருக்குன்னு சொல்லவோ ஒரு டீச்சரோட ஜாப் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வழி நடத்துறது தானே நம்ம ஹீரோ கேட்குறான். காட்ஸ் ராக்கி கிளாஸ் பியில் போய் ஜாயின் பண்ணிட்டான். அதே மாதிரி நீயும் எங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறியா அந்த டீச்சர் கேட்கும். இப்போ வரைக்கும் கிராஜுவேஷன் ஆகும்போது எந்த கிளாஸ் ஏல இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் சேஞ்ச் ஆக விரும்பலன்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். தான் ரொம்ப மாறிட்டான்ல, அவன் மாற்றத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ முடிஞ்சா அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு டீச்சர் சொல்லவோ சரி நம்ம ஹீரோவோ கிளம்புறான். D7லயே நம்ம ஹீரோ டென்ட்டை செட் பண்ணுறான். நானசி கூட எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்காங்கிறதுனால வேற இடத்துல போய் அவங்க பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இப்போ நைட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்டிங் சேர்மன் சுகிஷிரோ நம்ம ஹீரோவை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பணும்னாலும் நம்ம ஹீரோ பாட்டம் 5ல இருந்தால் தான் அது முடியும். நம்ம ஹீரோட வாட்சை டேம்பர் பண்ணி கூட நம்ம ஹீரோ அந்த லொக்கேஷனுக்கே போகலங்கிற மாதிரி காமிச்ச பாயிண்ட்டை கம்மி பண்ணலாம். நம்ம ஹீரோ ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அது சுகிஷிரோக்கு தான் பிரச்சனை. ஸோ அவன் அப்படி பண்ண மாட்டான். நம்ம ஹீரோ யோசிச்சா வெளியே யாரோ அசைற சவுண்டு கேட்கு. நம்ம ஹீரோ எட்டி பார்த்தா யாரும் இல்லை. சரி நம்ம ஹீரோ தூங்குறான். இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. D7ல இருந்து இப்போ நம்ம ஹீரோ E8க்கு கிளம்பி போயிட்டான். நம்ம ஹீரோ இங்க ஃபர்ஸ்டா வந்ததுனால நம்ம ஹீரோக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இப்படியே ஒவ்வொரு ஏரியாக்கா நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கேம்ல கலந்துக்கிறத விட ஏரியாவுக்கு ஃபர்ஸ்டா போய் அந்த 10 பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சீனியர் நம்ம திரும்ப மீட் பண்றோம். ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒரே ரோட்ல இருக்கோமா அப்படின்னு நானசே கேட்கறா. பட் இது கோஇன்சிடென்ஸா இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரே ரோட்டுனா நம்ம ஒன்னாவே டிராவல் பண்ணலாமான்னு நானசே கேட்கவும் ஹோசனோ ஆமாசாவோ நேற்று நைட்டே அவங்களுக்கு தனியாக பிளானை போட்டு போயிட்டாங்க. நான் இப்போ தனியாக தான் இருக்கேன். ஸோ அதான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்கிறேன். 2 பேருக்கும் ஒரே பிளேஸ் தான் அசைன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வா சொல்லவும் ஸோ ஈவன் நம்ம அந்த இடத்துக்கு ஒன்றா ரீச் ஆனாலும் கேம் பாயிண்ட் நீ எனக்கு விட்டு கொடுக்க ரெடி ஆகிற அதெல்லாம் ஓகே. எனக்கு ஈக்குவலாக உன்னால கீப் அப் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கான ஸ்டாமினா என்கிட்ட இருக்கு அப்படின்னு வா சொல்கிறேன். நம்ம ஹீரோவா அவனோட ஸ்பீடுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறான். நானும் சேவோ பின்னாடியே ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கா. F8ல ஒரு குவிஸ் நடக்க அங்கே போகலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். சரின்னு அவ்வளோ வாரேன்னு சொல்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நானும் நம்ம ஹீரோவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ கூடவே இருந்து நம்ம ஹீரோ என்னெல்லாம் எக்ஸாமில் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.